ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? a body of mass m is kept on a rough horizontal surface. Coefficient of friction is nu. The horizontal force applied on the body, but it does not move. The resultant of normal reaction and frictional force acting on the object is given F, where F is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க? A body of mass m is kept on a horizontal rough surface with the coefficient of friction nu. Horizontal force is applied on the body. Horizontal force is applied on the body, but it does not move. சரி, இது அப்ளை பண்ணியும் அது மூவ் ஆகலை. The resultant of normal reaction and frictional force acting on the object is given F. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எஃப்னு எடுத்துக்க கூடாது. ஸோ இதை நான் எப்படி எஃப் ஹச்சுன்னு கூட வச்சுக்கிறேன். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால எஃப் ஹச்சுன்னு வச்சுக்கிறேன். அவங்க எதை ரிசல்டன்ட்ன்றாங்கன்னா, எதை எஃப்னு சொல்கிறாங்கன்னா, ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? இங்கே இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் இது ரைட் சைடில் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்க போகுது? லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுதான் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ரிசல்டன்ட். ஸோ இதை தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? எஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவங்க எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லைக் திஸ். எஃப்ங்கிற ஃபோர்ஸு இந்த ஃப்ரிக்ஷனை கொண்டு போய் மேலே கொண்டு போயிருங்க, இப்படி வரும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். எஃப்ங்கிற ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில், இந்த ஃபோர்ஸு சாரி எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, லெஃப்ட் சைடில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, என்னங்கிறது வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து எனக்கு பித்தகோரஸ் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர். n is nothing but mg. So mg square plus f square. F is nothing but nu mg. Nu mg the whole square. Nu into n, nu mg the whole square. So இது ரெண்டுலேயும் mg square இருக்கும். அது வெளியே எடுத்தோன்னா mg. So mg root உள்ள 1 plus nu square bracket 1 plus nu square அழிச்சிடலாம். mg 1 plus nu square அப்படின்னு சொல்லி வரும். ஸோ f is equal to mg 1 plus nu square. either f is equal to அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இவங்க என்ன சொன்னாங்க? horizontal force is applied on the body but it does not move அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த f வந்து ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதுக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ f is less than or equal to mg root of 1 plus nu square. இல்லை இது ஈக்குவல், இதை வச்சு போதும், இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். This is your answer. This is your answer. Okay. ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால லெஃப்ட் சைடில் ஒரு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வருது. ஓகே, அண்ட் இது வந்து உங்கள் நார்மல் ஃபோர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது நார்மல் ரியாக்ஷன், இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இதுக்கான ரிசல்டன்ட் வந்து இந்த ஃபோர்ஸ். ஸோ அதுதான் வந்து அவங்க எஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எஃப் வந்து அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த எஃப் வந்து இங்கே வரைஞ்சிருக்கிறேன், அண்ட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இங்கே வரைஞ்சிருக்கிறோம், அண்ட் இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து இங்கே வரைஞ்சிருக்கும். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஸோ எஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நார்மல் ஸ்கொயர். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம நியூ எம்ஜி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக எம்ஜி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போடும். ஸோ இதில் எம்ஜி வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து இந்த இதில் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த கொஸ்டின்
which one of the following statement is incorrect அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இன்கரெக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா frictional force opposes relative motion, இது கரெக்ட். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக், சொல்லுங்கப்பா. And which one of the statements is incorrect அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா frictional force opposes relative motion, இது கரெக்ட். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன், இப்போ தான் நம்ம பார்த்தோம். லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ரோலிங் ஃபிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃபிக்ஷன், இதுவும் கரெக்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃபிக்ஷன் ஹேஸ் எ டைமென்ஷன் ஆஃப் லென்த், ஸோ இது வந்து கரெக்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்லைடிங் ஃபிக்ஷன் வந்து ஹேஸ் டைமென்ஷன் ஆஃப் லென்த் வந்து வராது. ஏன்னா ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ என். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிக்ஷனுங்கிற போது நியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் டைமென்ஷன் ஆஃப் லென்த்தே வராது. ஃபோர்ஸுக்கு தனி டைமென்ஷனு, நார்மலுக்கு வந்து, அதாவது இதுக்கு வந்து டைமென்ஷன் வராது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் தான், அடி ஆயிடும். ஸோ அதனால இதில் லென்த்தோட டைமென்ஷன் வந்து வரவே வராது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், எஸ், ஸோ இது வந்து உங்களுடைய ஒர்க் எனர்ஜி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. A particle is released from some height s from the surface of earth. At a certain height, its kinetic energy is 3 times the potential energy. The height from the surface of the earth and the speed of the particle at that instant are respectively அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கலை ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ட்டிக்கல் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஹைட் எஸ், சே எஸ்ங்கிற ஹைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அட் அ சர்டன் ஹைட் இட் கைனட்டிக் எனர்ஜி இஸ் 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு இந்த ஹைட்டுன்னு வச்சுப்போம். இந்த ஹைட்டில் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, இந்த ஹைட் வந்து ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸுங்கிற ஹைட்டில் வந்து இருக்கும். ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். தி ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல், இந்த இன்ஸ்டன்ட்ல ஸ்பீட் எவ்வளவு, அதே மாதிரி என்ன ஹைட்டில் இருக்குது, இந்த ஹைட் எவ்வளவு, இங்கே ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இவங்க கொடுத்ததுபடி இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. ஸோ கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து நான் 3 into mgx அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். mg ஹைட்டு, mgx அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த ஹைட் எஸ்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறேன். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து mgs அப்படின்னு சொல்லி இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி ரிலீஸ் தான் பண்ணுறோம், அதனால அந்த வெலாசிட்டி வந்து இருக்காது, கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. ஸோ டோட்டல் எனர்ஜி இங்கே வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா mgs அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் எனர்ஜி பார்க்கணும். எந்த இடத்துல, ஹைட் எக்ஸில் வந்து டோட்டல் எனர்ஜி வந்து பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 into mgx இது வந்து இருக்கு. mgs plus 0 1 minute. இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட்ஸ் நத்திங் பட் 4 times யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே. இப்போ இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் 3 times இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். லைக் திஸ்.
இல்லை. இங்கே கைனடிக் எனர்ஜி வந்து 3 times its potential energy plus potential energy, which is nothing but 3 into mgx plus mgx. ஸோ இது வந்து 4 mgx. ஸோ டோட்டல் எனர்ஜி எங்கே பார்த்தாலும் ஒரே இதாக தான் இருக்க போகுது. இங்கே mgs, இங்கே வந்து 4 mgx. ஸோ mgs இஸ் ஈக்குவல் டு 4 mgx. mg கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு s by 4. x is equal to s by 4. ஸோ s by 4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சாகும். வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? s by 4 தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நான் இங்கே வந்து s by 4 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வெலாசிட்டி வந்துடும். அதாவது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்தோம்னா half mv square is equal to 3 multiplied by mg s by 4 அப்படின்னு சொல்லுவோம். 3 multiplied by mg s by 4. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். m cancel, this 2 and this 2 cancel. v is equal to 3 by 2 gs root globe. ஸோ 3 by 2 gs எங்கே வருது? ஆப்ஷன் b is your answer. ஓகே. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ரெண்டு சொல்லுங்கப்பா ஹோல் ரூட் வருதா? எஸ் ஹோல் ரூட்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். Option D. Yes, D is your answer. Correct. Hold. So என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து ஈக்குவேட் பண்றோம்ப்பா. S ஹைட்ல ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்க போது x ஹைட்ல ஒரு டோட்டல் எனர்ஜி இருக்கு. S ஹைட்ல ஒரு டோட்டல் எனர்ஜி, x ஹைட்ல டோட்டல் எனர்ஜி. ஸோ இங்கே டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, விச் இஸ் நத்திங் பட் mgs பிளஸ் 0. இங்கே அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, which is nothing but அவங்க கைனடிக் எனர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றாங்க. ஸோ 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, which is nothing but 4 times பொட்டன்ஷியல் எனர்ஜி 4 times mgx. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம s by 4ங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். அவ்வளோதான். இந்த எனர்ஜி 2வையும் இதையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம x is equal to s by 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ இது கண்டுபிடிச்சது பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி half mv square is equal to 3 into mgx அப்படின்னு வந்து இந்த இடத்துல பார்த்தோமா? இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வெலாசிட்டி தேவை. இந்த இடத்துல அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 3 times பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் half mv square. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் 3 into mg s by 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா v is equal to whole root 3 by 2 gs அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். ரெண்டு இடத்துலையும் டோட்டல் எனர்ஜி மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். இங்கே அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே. இந்த கொஸ்டின் இது ஈஸி கொஸ்டின். எனர்ஜி ரிக்வயர்ட் டு பிரேக் ஒன் பாண்ட் இன் டிஎன்ஏ இஸ் 10 power minus 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ E is equal to 10 power minus 22. திஸ் வேல்யூ இன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து கேட்குறாங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, டிவைடட் பை எலக்ட்ரானோடைய சார்ஜ் போட்டிங்கன்னா ஆன்சர் 10 to the power minus 20 டிவைடட் பை 1.6 into 10 power minus 90 இப்படி போட்டிங்கன்னா இது உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 0.06 எலக்ட்ரான் வோல்ட் வந்து வரும். ஸோ திஸ் will be your answer. இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 0.06 எலக்ட்ரான் வோல்ட் வந்து வரும். சிம்பிள் ஆன்சர். அடுத்தது a force F is equal to 20 plus 10y acts on a particle in y direction where F is in Newton, y is in meter.
the work done by this force to move the particle from y equal to 0 to y is equal to 1 meter அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து என்ன கேட்டிங்கன்னா w is equal to f டாட் dy. இங்கே வந்து f டாட் dxன்னு சொல்லுவோம். சின்ன ஒர்க் டன் வந்து பார்க்குறோம். இன்டெக்ரலுக்குள்ள வந்து இன்டெக்ரல் f டாட் dy y1 to y2 இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. நம்ம எக்ஸ்ன்னு போடுவோம், இவங்க ஒய் டைரக்ஷன் கொடுத்ததுனால எல்லாமே எக்ஸ் ஒய் டைரக்ஷன்ல சொல்லியிருக்கேன். நார்மலாக எழுதுறதுனா dw is equal to f டாட் dx, w is equal to integral f டாட் dx அப்படின்னு வந்து போடுவோம். ஸோ இங்கே w is equal to f டாட் dy, லிமிட் வந்து y லிமிட் வந்து போட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதை டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லிமிட் வந்து என்னன்னா 0லேருந்து 1 வரைக்கும். ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 20 + 10y dy. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 20y அப்படின்னு சொல்லி வரும். 20y + 10y² / 2. இது ரெண்டுக்கும் லிமிட் அப்ளை பண்ணும். ஸோ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 20 × 1 - 0 ப்ளஸ் இது வந்து 10/2 வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. 5 1 - 0 whole square. So again 20 or 5, 25 joule is your work done. 25 joule is your work done. Okay. And both. One minute. ஸோ இது வந்து நீட் 2016 கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக பாஸ்ட் 5 இயர்ஸ் தான் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறோம்னா அடுத்த ஒரு கொஸ்டின் தேவை, அதனால யூஸ் பண்ணிக்கிறோம். வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி with which a body of mass m must enter a vertical loop of radius r so that it can complete the loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிள் பெண்டலம். சிம்பிள் பெண்டலத்தில் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா find v minimum velocity to maintain circular motion. To maintain circular motion at the topmost point. At the topmost point அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு சிம்பிள் பெண்டலம் இருக்கு. சிம்பிள் பெண்டலம் இருக்கு. இதனால என்ன பண்ண முடியும்? இந்த சைடும் ஆசிலேட் ஆக முடியும். இந்த சைடும் ஆசிலேட் ஆக முடியும். இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப வரலாம், இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப வரலாம், இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப வரலாம். பட் இதை நீங்க நல்லா ஆசிலேட் பண்ணீங்கன்னா இது இந்த இடத்த தாண்டி ஒரு சர்க்குலர் மோஷன் கிரியேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு மினிமம் எவ்வளவு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா v மினிமம் டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இதனால ஒரு சர்க்குலர் மோஷன் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறோம். ஓகே, ஸோ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா இது சர்க்குலர் மோஷன் தானே. சர்க்குலர் மோஷன்ங்கிறதுனால இங்க வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து mv²/L அண்ட் கீழே வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட இந்த த்ரெட்டோடைய டென்ஷன் இருக்கும். இந்த த்ரெட்டோடைய டென்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் இதனுடைய மாஸ் mg ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா mv²/Lங்கிற ஃபோர்ஸ் மேல் நோக்கி ஆக்ட் ஆகும்.
மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். அண்ட் எம்ஜி அண்ட் டென்ஷன் இது ரெண்டுமே கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். விச் இஸ் நத்திங் பட் எம்ஜி பிளஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். எம்ஜி பிளஸ் டென்ஷன். ஓகே, இப்போ எனக்கு தேவை மினிமம் வெலாசிட்டி தான். மினிமம் வெலாசிட்டி இது சர்க்குலர் மோஷன் கிரியேட் பண்றதுக்கு வேணும். மினிமம் வெலாசிட்டினா என்னன்னா, இங்க இருந்து அப்படியே இந்த ஸ்ப்ரிங் மேல வரைக்கும் வருது. இங்க இருந்து அப்படியே இது வந்து மேல வரைக்கும் வருது. இங்க வந்தோடனே இது வந்து மினிமம் வெலாசிட்டிக்கு கீழே போயிருச்சுன்னா டக்குன்னு பெண்டுலம் இப்படியே விழுந்துரும். ஸோ எனக்கு வந்து மினிமம் வெலாசிட்டி கரெக்டா, அந்த மினிமம் வெலாசிட்டினா அந்த கீழே விழுகாம இருக்கும் போது இருக்கக்கூடிய வெலாசிட்டி அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல டென்ஷன் வந்து 0 டென்ஷன் வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் வந்து இந்த இடத்துல 0 இதுதான் கண்டிஷன். மினிமம் வெலாசிட்டிக்கு டென்ஷன் வந்து 0 இருக்கும். ஃபார் அல்லது டு மேக் V to be minimum, make T is equal to 0. டென்ஷன் வந்து 0 ஆக்கிடுங்க. 0 ஆக்கினீங்கன்னா mv square by n is equal to mg. v is equal to mm கேன்சல் பண்ணிடுங்க, root gn. ஸோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல மினிமம் வெலாசிட்டி டு மேக் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆன்சர் ரூட் ஜிஎல். ஞாபகம் வச்சுக்கணும். லென்த்துக்கு பதிலாக சம்டைம்ஸ் ரேடியஸ் கொடுப்பாங்க, ரூட் ஜிஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகே, இதே மாதிரி பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல மினிமம் என்ன வெலாசிட்டி கொடுத்தா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி, இந்த பெண்டுலத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 1 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டி கொடுக்குறேன். இது வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு திரும்ப கீழே வந்துருக்கு. 2 மீட்டர் கொடுக்குறேன், இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே வந்துருக்கு. 3 மீட்டர் கொடுக்குறேன், இவ்வளவு தூரம் போயிட்டு கீழே வந்து 3 மீட்டர் per செகண்ட் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ என்ன வெலாசிட்டி கொடுத்தா இது வந்து கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஸோ என்ன வெலாசிட்டி கொடுத்தா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வி மினிமம் என்னவா இருந்தா சர்க்குலர் மோஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். இது டாப் மோஸ்ட் பாயிண்ட், இது பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட். இங்க வந்து நான் எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து அப்ளை பண்ணுவேன். சே இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற போறேன், இந்த லெவல் வந்து பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற போறேன். எனர்ஜி கன்சர்வேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து எழுத போறோம். எனர்ஜி conservation between A and B, which is nothing but total energy at A is equal to total energy at B, which is nothing but potential energy at A plus kinetic energy at A is equal to potential energy at B plus kinetic energy at B. Okay, so இங்க potential energy வந்து 0 plus half mu square is equal to பியில் வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எல் ஹைட்டு ப்ளஸ் இன்னொரு ஒரு எல் ஹைட் அப்படிங்கிற பொழுது எம்ஜி இன்ட்டு 2L ப்ளஸ் இந்த பியில் வந்து என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கும், வி மினிமம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, வி மினிமம் விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஜிஎல் அப்படின்னு சொல்லுவோம், ரூட் ஜிஎல். ஸோ ஆஃப் எம் வி மினிமம் ஸ்கொயர் root gm. So substitute பண்ணீங்கன்னா half mu square is equal to 2mgl plus half m, அது root gl வந்து ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா gl மாறிடும், half mgl அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இதில் m பூரா காமனாக எடுத்துருவோம், கேன்சல் ஆயிடும், u மட்டும்தான் இருக்கும். this u is equal to and half mu square is equal to 2mgl plus half mgl, which is nothing but 4 plus 1 5mgl divided by 2. 2 cancel ஆயிரும், cancel ஆயிரும். So u is equal to root 5gl. ஸோ இங்கே மினிமம் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் 5gl. அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற தேவையே இல்லை, ரெண்டே டேட்டா. வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு. இந்த சிம்பிள் பெண்டுலத்தில் மினிமம் பாட்டம் மோஸ்ட் வெலாசிட்டி டு
complete one vertical cycle அப்படிங்கிறதுக்கு வந்து v is equal to root 5gl or root 5gr. டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல இங்க மினிமம் வெலாசிட்டி வந்து is equal to root gr or root gl. அவ்வளவுதான். இந்த ரெண்டு டேட்டா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப இருக்கிற கால்குலேஷன் ஜஸ்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டேட்டா கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஸோ மற்றபடிக்கு கீழே வந்து ரூட் 5gl, மேலே வந்து ரூட் gl, அவ்வளோதான். ஸோ இப்போ கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி with which a body of mass m must enter a vertical loop of radius r so that it can complete the circular loop அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ரூட் 5gr, அவ்வளோ. ரூட் 5gr, அவ்வளோ. This is your answer. இதுக்கு அடுத்து எஸ் ஒண்ணுமே இல்லப்பா. பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் 5gl வெலாசிட்டி இருந்துச்சுன்னா 5gl வெலாசிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணிடும். டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் gl வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிள் மோஷன் கொடுத்துரும். அவ்வளவுதான். ஓகே, பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் 5gl, டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ரூட் gl. ஓகே, அண்ட் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, a point mass m is moved in a vertical circle of radius with the help of 1 minute. Okay. A point mass m is moved in a vertical circle of radius r with the help of string. The velocity of the mass is root 7gr at the lowest point. The tension in the string at the lowest point is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல சிம்பிள் பண்டில் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. இந்த இடத்துல இதனுடைய வெலாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரூட் 7gr அப்படின்னு சொல்லி வெலாசிட்டி இருக்கு. ரூட் 7gr அப்படிங்கிற வெலாசிட்டி இருக்கு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரூட் 7gr இது கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் வந்து கொடுத்துரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இங்கே டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா mg ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், டென்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, திஸ் mg ஃபோர்ஸ் மைனஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், mg ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், டென்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ டென்ஷன் மைனஸ் mg ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இது அவங்க ஈக்குவேஷன். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் mg ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m by r, vக்கு பதிலாக root 7gr. ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த mg இந்த சைடு வந்துடும், mg ப்ளஸ் இதில் root 7gr ஸ்கொயர். ஸோ m by r multiplied by 7gr, இதில் r கேன்சல். ஸோ 7mg plus mg. டென்ஷன் ஃபோர்ஸ் T is equal to 8mg. This is your answer. ஸோ இந்த பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட்ல வந்து மேலே வந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸு, கீழே வந்து ஒரு mg ஃபோர்ஸு அண்ட் ஒரு வெலாசிட்டி ரூட் 7gr இப்படி இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்படி எழுதுறோம். T மைனஸ் mg ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஓகே, T மைனஸ் mg ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர். Okay, and